வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சென்ற வீடியோவில் நம்ம வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ரிலேட்டடாக 10 ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இந்த 10 ஃப்ரீ கிளாஸஸில் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். எங்கே நம்ம படிக்கணும், இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அப்புறம் இதில் இருக்கக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ண மாடல் கொஷின் பேப்பர், அதெல்லாம் நம்ம இந்த 10 வீடியோஸ்லையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முதல் கிளாஸான ஃபிசிக்ஸை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றது தொடர்பாக நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் மொத்தம் ஒரு 80 கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஒரு கேள்விக்கு 1/2 மார்க்கு அப்படின்ற பட்சத்தில் 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஜிஎஸ் பேப்பர்லேருந்து வரப்போகுது. அதில் இந்த ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 10 கொஷினை வந்து நாம் எதிர்பார்க்கலாம். இந்த 10 கொஷினுக்கும் எந்தெந்த ஏரியாலேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்கூல் புக்கில் எந்தெந்த யூனிட்ஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணணும், அதோட பேஜ் நம்பர் என்ன அப்படின்றதெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ்லாம் வந்து நாம சால்வ் பண்ணி நாம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் நான் வந்து கொடுத்துருப்பேன். இப்போன்னா என்னன்னா இதில் எஸ்ஐ யூனிட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. அதாவது முதல்ல ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சர்ஃபேஸ் லெவலில் தெரிஞ்சுக்கிங்க. ரொம்ப டீப்பாக குரூப் 1 எக்ஸாம் சர்வீசஸ் ரிலேட்டடாக நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப டீப்பாக போய் படிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாமல் ஒரு சர்ஃபேஸ் லெவலில் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் கற்றுக்கணும். அப்புறம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன, டிரைவ்டு குவான்டிட்டினா என்ன அப்படின்றத நம்ம வந்து கற்றுக்கணும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா லென்த்து, மாஸு, டைம், எல்எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் டெம்பரேச்சர் அது மாதிரிலாம் வரும். டிரைவ்டு குவான்டிட்டினா எனிதிங் தட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஆர் நோன் அஸ் டிரைவ்டு குவான்டிட்டி. இதுலேருந்து வரக்கூடிய குவான்டிட்டி எல்லாம் டிரைவ்டு குவான்டிட்டி. நம்மள்ட்ட கொஷின் எப்படி இருக்குன்னா, ஒரு இதை கொடுத்துட்டு இது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா இல்லை டிரைவ்டு குவான்டிட்டியா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து பேசிக்கான கேள்வி. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் டாபிக்லேருந்து அது மாதிரியான கேள்விகளை நம்ம பார்க்க முடியும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறாங்க அப்படின்னா வெர்னியர் கேலிப்பரு, ஸ்க்ரூ கேஜு, இது மாதிரியான கேலிப்ரேட்டிங் டிவைசஸ் ரிலேட்டடாக கொஷின் வரும். இதெல்லாம் எங்கே இருக்குன்றதை நான் கொடுத்துருக்கேன், அதில் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோ. ஃபிசிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு 20 டேஸ் நாம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடீஸ், சைக்காலஜி சேர்த்து நாம ஒரு 20 நாள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 10 நாள் நாம ரிவிஷன் பண்ண போகிறோம். அப்படின்னா ஃபிசிக்ஸை வந்து சீக்கிரம் நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். நீங்கள் எந்தெந்த ஏரியா ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த 10 டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் இந்த மெஷர்மெண்ட் டாப்பிக்கை நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுலேருந்து கட்டாயமாக ஒரு கேள்வி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னா எலக்ட்ரிசிட்டியை நான் சொல்லுவேன். இதுலேருந்து ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா ஒரு ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி கொஷின் வரலாம். ஓம்ஸ் லானா என்னது, V = IR அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா. அதாவது வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. V = IR. உங்களோட ப்ராப்ளம்ல வோல்டேஜோ கரண்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து விடுபட்டு கிவன் டேட்டாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு உங்களுக்கு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வர தெரிஞ்சிருக்கும். இது ஒரு கான்செப்ட். இல்லை எலக்ட்ரிக் சார்ஜ் ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க. எப்படி Q/T ஃபார்முலா யூஸ் பண்ணி, I = Q/T ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது மாதிரியான ப்ராப்ளமேட்டிக் கொஷினையும் நமக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் ஸ்கூல் புக்கில் பாக்ஸில் டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்லேருந்து வரக்கூடிய கேள்வியை நம்மளால எளிமையாக அணுக முடியும். இது ரெண்டும் கண்டிப்பாக நம்ம படிச்சு ஆக வேண்டிய டாபிக். அதாவது லாஸ்ட் மினிட்ல என்னையால வந்து முக்கியமான டாபிக் மட்டும் தான் நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை மிஸ் பண்ணிட்டாதீங்க, செகண்ட் யூனிட்டை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. மூணாவதாக இருக்கிறது ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இது வந்து ஒரு 3 லெசனை வந்து நாம படிக்கணும். அதை நான் சொல்கிறேன் என்னென்ன அப்படின்னு. ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, ப்ரெஷர் பை ஏரியா. ஃபோர்ஸ்னா என்ன, ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இது மாதிரி ஃபோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், அப்புறம் ஃபோர்ஸோடைய எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன வித் கேஸ் ஸ்டடியோட வந்து உங்களுக்கு அந்த ஸ்கூல் புக்கில் வந்து பாக்ஸில் டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதை ஒமிட் பண்ணிடாதீங்க. நான் லாஸ்ட் மினிட்ல ஸ்கூல் புக் 6th to 10th என்னால் படிக்க முடியல அப்படின்றவங்களுக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு. பட் நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் புக் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா, அப்புறம் அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் 4வதா சவுண்டு, அப்புறம் லைட். இது வந்து கொஷின் ஏரியா. இதெல்லாம் வந்து நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை நல்லா நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கணும். அப்புறம் ஹீட்டு, யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸு, அப்புறம் மேக்னட்டிசம்,
அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இது வந்து ஒரு கொஷின் வரக்கூடிய ஏரியா. ப்ரீவியஸ் இயர்லலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலலாம் கொஷின் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அப்புறம் மிஸ்சலான்ஷியஸாக இருக்கக்கூடிய டாபிக், 10 டாபிக்ஸ் இல்லாமல் அதர் டாபிக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மிஸ்சலான்ஷியஸில் வரும். இப்போ இந்த 11 டாப்பிக்கில் முக்கியமான டாபிக் வந்து நான் ஃபஸ்ட்டு 2 டாபிக் வந்து நம்ம பார்த்தோம். என்னென்ன, அந்த மெஷர்மெண்ட்டு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, இதெல்லாம் முக்கியமான டாபிக். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அப்புறம் இந்த யூனிவர்ஸ், ஸ்பேஸ், இதெல்லாம் கொஷின் வரக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ப்ராப்ளம் கொஷின் எங்கேருந்து வரும்னா நமக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் இந்த மேக்னட்டிசம், இது மாதிரியான டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நாம விடாமல் படிச்சிருக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க போகிறது ரிசோர்ஸஸ். நம்ம முன்னாடி பார்த்த அந்த டாபிக்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கிறது ஸ்கூல் புக்ஸ், 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 10 out of 10 வந்து தாராளமாக உங்களால் எடுக்க முடியும். இதை எப்படி படிக்கணும்னா 6thலேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நம்ம கொடுத்துருக்கணும். 11th and 12th வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம 6th to 10th வரைக்கும் நம்ம முடிக்கணும். 11th 12th உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் கவர் பண்ணலாம். ரெண்டாவதாக இருக்கிறது அரிஹேண்ட் ஜிகே. நான் மிஸ்சலான்ஷியஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்கும்போது மிஸ்சலான்ஷியஸ் அப்படின்னு சொல்லி கடைசியாக நான் கொடுத்துருப்பேன். அந்த மிஸ்சலான்ஷியஸான டாபிக் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அரிஹேண்டில் கவர் ஆகும். நாட் ஓன்லி மிஸ்சலான்ஷியஸ், முக்கியமான டாபிக் ஹீட்டு, லைட்டு, இது மாதிரியான முக்கியமான டாபிக்குமே இந்த அரிஹேண்டில் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆத்தர் பேர் மனோகர் பாண்டே. நீங்கள் அரிஹேண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லியூசன்ட் புக் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே வந்து ஒரு தரமான புக்ஸ் தான். ரெண்டில் ஏதாச்சும் ஒரு புக்கு, அதில் ஃபிசிக்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 பக்கம் இருக்கும். அந்த 50 பக்கம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்லேருந்து வரக்கூடிய பேசிக்கான கொஷின், இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் கொஷின்லாம் நீங்கள் வந்து அசால்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். அப்புறம் மூணாவதாக நான் கொடுத்துருக்கிறது புக் பேக் கொஷின், அப்புறம் பாக்ஸ் ரிலேட்டடான கொஷின். இந்த புக் பேக்கு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு பாக்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒவ்வொரு யூனிட்டோட முடிவுலையும் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பாக்ஸில் டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கட்டாயமாக நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஏரியா. அதெல்லாம் ஒவ்வொரு லெசனுடைய முடிவுலையும் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நாம தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கு. இப்போ வந்து எந்தெந்த யூனிட்ஸ் எந்தெந்த டாப்பிக்கில் நாம ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நாம வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். இந்த வேர் டு ஸ்டடி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் வந்து எந்தெந்த புக்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ இதில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் அப்படின்ற டாபிக் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 6th புக்லேயும் இருக்கும், 7th புக்லேயும் இருக்கும், அப் டு 11th வரைக்குமே இந்த டாபிக் வந்து இருக்கும். இந்த டாப்பிக்கை எந்த லெசனை நீங்கள் ரெஃபர் பண்ணணும், நம்ம ஸ்கூல் புக் புதிய புத்தகத்தில் லெசன் நம்பரை நம்ம ரெஃபர் பண்ணணும். லெசன் நம்பர் 1 or 2 அதெல்லாம் வந்து நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். தென் ஸ்டார்டிங் பேஜ் நம்பர், எந்த பேஜ் நம்பரில் அந்த லெசன் ஆரம்பிக்குது, அது எங்கே முடியுதுன்றது இந்த ஹோல் லெசனையுமே வந்து நீங்க ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் லெசன் நம்பர் மட்டும் நான் வந்து கொடுத்துருப்பேன். இது மெஷர்மெண்ட்டுக்கு. இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மெஷர்மெண்ட்டுக்கு. இது அப்புறம் இது வந்து செகண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி வந்து எங்க 6th எங்க வருது, 7th எங்க வருது, 8th 9th 10th, இது எலக்ட்ரிசிட்டிக்கு. அப்புறம் ஃபோர்ஸ் அண்ட் மோஷனுக்கு இங்க வந்து நான் கொடுத்துருப்பேன். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இதுல வந்து ஒரு 6th 7th 8th 9th இது மாதிரியான டாபிக்லாம் இந்த புக்ஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து லெசன் நம்பரு, இது வந்து ஸ்டார்டிங் பேஜ் நம்பரு. தென் லாஸ் ஆஃப் மோஷன், சவுண்டு, அக்கௌஸ்டிக், இது மாதிரியான டாபிக்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது வித் லெசனு அப்புறம் ஸ்டார்டிங் பேஜ் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஜஸ்ட் இதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூனிட்ஸை மட்டும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கிட்டிங்கனால இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இங்கே வந்து லைட்டு டாபிக்கு, ஹீட்டு, ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரு, யூனிவர்ஸ், இந்த டாபிக்லாம் இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. தென் லாஸ்ட்டாக வந்து இந்த டாபிக், இந்த யூனிவர்ஸு, மேக்னட்டிசம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, இந்த டாபிக்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் எந்தெந்த புத்தகத்தில் எந்தெந்த சாப்டர்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணோம், எந்த பேஜ் நம்பரை நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இதில் நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து வேர் டு ஸ்டடி பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் எந்தெந்த டாபிக்லாம் நம்ம ரெஃபர் பண்ணுன்றதை இதில் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் அட்டை டு அட்டை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான டாபிக் நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்தில். ஃபஸ்ட்டு டாபிக்கு, செகண்ட் டாபிக்கு, லாஸ்ட் டாபிக், அப்புறம் ஹீட், லைட்டு, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம படிக்கணும். அப்புறம் எலக்ட்ரிசிட்டியில் ப்ராப்ளம் கட்டாயமாக வரும். ஹீட் லைட்லலாம் வந்து நம்மளுடைய அந்த ரீசனிங் கெப்பாசிட்டியை சோதிக்கிற மாதிரி கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் வந்து நாம ஸ்கூல் புக்கை தெளிவாக நம்ம படிக்கணும். நான் சொல்லாத யூனிட்டுக்கெலாம் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல எல்லாம் படிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் படிச்சுக்கிங்க. படிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த டாப்பிக்கை அப்படியே ஒமிட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த புக் பேக் கொஷின்ஸு, அப்புறம் பாக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டா, அப்புறம் அந்த டாபிக் தொடர்பாக இருக்கக்கூடிய
ப்ரிலிமினரி கான்செப்ட், அண்டர்லையிங் கான்செப்ட் அதை மட்டும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வேர் டு ஸ்டடி பொறுத்த வரைக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும், வேர் டு ஸ்டடி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் ஃபார் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு கொஷின் அணுகிறது, எஸ்ஏ எக்ஸாம் லெவலில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி நாம வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். 7 கொஷினுமே ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அதாவது நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமில் தான் அசர்ஷன் ரிசர்ஷன் வரும், ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கூடாது. எஸ்ஐலையுமே அது மாதிரி கொஷின் வரும். கொஷினோடைய ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும் கம்பேரிங் டு தோஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன், வாட், ஜூல், வோல்ட், ஆம்பியர். தமிழ்லையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். மின்சார சக்தியின் அலகு எது? அலகுனா என்னன்னா யூனிட்னு அர்த்தம். அலகுனா யூனிட். சரிங்களா, இது வந்து ஒரு கீவேர்டு. இந்த கொஸ்டினுக்கான கீவேர்டு வந்து யூனிட் தான். எலக்ட்ரிக் அந்த மெஷர்மெண்ட் அப்படின்ற டாபிக்ல நான் சொல்லியிருப்பேன். யூனிட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்ன, டிரைவ்டு குவான்டிட்டி என்ன, அதில் வரக்கூடிய ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதை வந்து நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி டாபிக்ல இது வருது. இதோட ஆன்சர் வந்து என்னன்னா யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் வந்து வாட் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. பேசிக்கான கொஸ்டின் தான் இது, வந்து என்ட்ரி லெவல் கொஸ்டினா இதை நம்ம வச்சுக்கலாம். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து which mirror is used as a shaving mirror அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷேவிங் மிரரா நாம எந்த மிரரை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ கான்கேவ் மிரர் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். வந்து ஒளி வளைவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கான்கேவ் லென்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். மூணாவது கொஸ்டின் வந்து என்னன்னா which of the following is a non renewable energy source அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ரெனியூவபிள் எனர்ஜினா அப்படியே அதுக்கு ஆப்போசிட், அவ்வளவுதான். இப்போ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்து ஒரு ஆட் மேன் அவுட்ல நம்ம சால்வ் பண்ணலாம். இது மூணுமே வந்து என்னது, ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சோலார் எனர்ஜி, அப்புறம் விண்ட் எனர்ஜி, அப்புறம் ஹைட்ரோ பவர், இது எல்லாமே வந்து ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜில வரும். ஆப்ஷன் சி கோல் அப்படின்றது தான் நான் ரெனியூவபிள் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நாலாவது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். the force that opposes motion between two surfaces அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர்ஸா என்ன கொடுத்திருக்காங்கன்னா கிராவிட்டி. கிராவிட்டி கண்டிப்பா இல்ல, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் இல்ல, மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இல்ல. அப்போசிங், இதெல்லாம் கீவேர்டு தான். இதெல்லாம் அப்போசிங் அப்படின்னு சொல்லி ஒன்று நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலே ஃப்ரிக்ஷன் அப்படின்றது உங்க மைண்ட்ல சேவ் ஆகணும். அப்போசிங் ஃபோர்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். the phenomena of splitting white light into 7 color. ஒரு ஒயிட் லைட் வந்து 7 கலர்ஸா வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெரி வெரி பேசிக் கொஸ்டின். டிஸ்பர்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டிஸ்பர்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். which of the following has the highest frequency அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரேடியோ கதிர்களா, இல்லை எக்ஸ் கதிர்களா, இல்லை மைக்ரோவேவ்ஸா, இல்லை இன்ஃப்ராரெட் வேவ்ஸா அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸ்ரேஸ் தான். which of the following has the highest frequency அப்படின்னா எக்ஸ்ரேஸ் தான் இதற்கான ஆன்சர். இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டினான 7th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இது வந்து அசர்ஷன் ரீசன் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். தமிழ்ல அசர்ஷன்னா கூற்று, ரீசன்னா காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வந்து இந்த கொஸ்டின் நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் அசர்ஷனை நீங்க படிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் a ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கேலார் அண்ட் வெக்டார் குவான்டிட்டின்றது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இந்த எஸ்ஐ எக்ஸாம்னு இல்லை, எல்லா எக்ஸாம்லையும் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இது மாதிரியான டாபிக்ஸ்லாம், இது மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வந்து இந்த ஸ்கேலார் அண்ட் வெக்டார் குவான்டிட்டிலேருந்து கொஸ்டின் வந்து கேட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்கேலார்னா என்னன்னா மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், டைரக்ஷன் வந்து இருக்காது. வெக்டார்னா என்னன்னா போத் மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த கொஸ்டின் நீங்க படிக்கும் போது இந்த ஸ்கேலார் அப்படின்றது ஒரு கீவேர்டு. இந்த ஸ்கேலாரை படிச்ச உடனே உங்க மனசுல வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் பிரசண்டா இருக்கு, டைரக்ஷன் இல்லை அப்படின்றது உங்க மனசுல ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த கொஸ்டினை நீங்க எளிமையா சால்வ் பண்ணிடலாம். இதை நீங்க படிக்கும் போதே எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியா? ஆமா, கரெக்ட். இப்போ ரெண்டாவதா இருக்கிறது எலக்ட்ரிக் கரண்ட் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட். ஆமா, கண்டிப்பா இது ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றதால மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்க போது, டைரக்ஷன் இருக்காது. டைரக்ஷன் இஸ் absent because it's a scalar quantity, so not direction அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அசர்ஷனும் கரெக்ட் தான், ரிசர்ஷனும் கரெக்ட் தான். இப்போ வந்து நம்ம ஆன்சரை அனலைஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, both assertion and reason are true.
இதே பியும் பாருங்க போத் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆப்ஷன் ஏல. ரீசன் வந்து அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி. நம்ம அசர்ஷன் பார்க்கும்போது எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றது நமக்கு தெரியுது. ரீசன்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றதால இதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இவ்வளோ நேரம் TNUSRB SA எக்ஸாமுக்கு பிசிக்ஸ் பாடத்தை நம்ம எப்படி படிக்கணும், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஸ்கூல் புக்ஸில் நம்ம ரெஃபர் பண்ணணும், தென் இதில் இருக்கக்கூடிய மாடல் கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம். SA எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மாடல் கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.